வாழ்க வளமுடன், வாழ்கை வையகம். இன்றைய பதிவு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து என்கிட்ட நிறைய ஆளுக கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. திருமணம் நல்லா இருந்தது, நல்லா இல்லை, உறவுகள் சரியில்லை, அல்லது இவன் அப்படி அவள் இப்படி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து நாம இதை சொல்லி ஒப்பாரி வச்சு அப்புறமேலு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஒரு வழியை காமிக்கிறோம். நல்லான சில கதைகள் இருக்குது, நல்லா ஆகாத சில கதைகள் இருக்குது. இதுல ரெண்டு பேரும் ரெண்டு விதமான ரோட்ல இருந்து வந்தவங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்களுடைய ஜீன் பழக்க வழக்கங்கள், இவரோட அம்மா அப்பா அவங்க ஜீன் அவங்க பழக்க வழக்கங்கள் ரெண்டும் வித்தியாசமானவர்கள். இந்த வித்தியாசமான ஆளுக கல்யாணம் பண்ண பின்னால என்னைய மாதிரி அவ இருக்கணும், அவரை மாதிரி நான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. வித்தியாசங்கள் தான் இந்த உலகத்தினுடைய அழகு. எல்லாமே வித்தியாசங்கள். கணவனுடைய வழியில வந்தது, மனைவியோட வழியில வந்து வித்தியாசங்கள். ஒரு மாமரத்தை மாதிரி ஒரு மாமரம் இல்லைங்க, இருக்க முடியாது. அந்த மாமரத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிளையில இருக்க இலைய போல அதுக்கு அடுத்த கிளை இருக்காதுங்க. இந்த உலகத்துல கோடான கோடி இல்ல, மில்லியன் ட்ரில்லியன் இருக்கிற எல்லா இனங்களும், எல்லா உயிர்களும், எல்லா படைப்புகளும் வித்தியாசத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் சொல்ற மாதிரி என் பொன்னாட்டி கேட்கணும், நான் சொல்ற மாதிரி என் வீட்டுக்காரர் கேட்கணும் எதிர்பார்க்கறது தவறு. ஓஷோ சொல்றாரு, ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவம் பெற்றவன், ஒவ்வொரு தனி மனுஷியும் தனித்துவம் பெற்றவன். இன்னைக்கு இருக்கிற இந்த சுபாஷ் சந்திரன், அதை பாக்குற நீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்துல இதுவரைக்கும் வந்ததே இல்லை, வரப்போனதும் இல்லை. ஓஷோ சொல்றாரு, எல்லாமே தனித்துவத்துடைய மகத்துவம். அப்படி இருக்கும் போது எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்ற மாதிரி, நான் செய்யற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. அவங்க அதிகம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, நான் அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவேன், ஒத்துக்குருவோம் அப்படின்னு போறத வாழ்க்கையா இருக்கும். தவிர என்னைய மாதிரி அவங்கள மாதிரி நான் இருக்கணும் எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம், அறிவில்லாதனம், அழிவு நோக்கி போகக்கூடிய பாதையா இருக்கும். ஒரே அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த ரெட்டை குழந்தை கூட வித்தியாசமா இருக்கும். பார்த்தா ஒன்னா இருந்தா கூட அவனுடைய பாடியில RS ஃபேக்டர், பிளட் குரூப் வித்தியாசமா இருக்கும், ஜீன் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, எல்லாம் வித்தியாசமான ஆளுங்க, அவங்களா இருக்கட்டும், நான் நானா இருப்பேன். எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் அணுகுமுறை இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். மனைவிக்கு டிவி பார்க்க சீரியல் இஷ்டம், உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இஷ்டம், ரெண்டு பேரும் ரெண்டு விதம் பார்த்துக்குங்க. நான் டிவி பார்க்க நீ உட்காரணும், நான் கம்ப்யூட்டர் நீ உட்காரணும்னு சொல்றது தவறு. எங்க காமனா இருக்கிற விஷயம் முடியுமோ அதில் சேர்ந்துருங்க. இதுல இந்த பதிவுல சொல்றது ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த உலகத்திற்கு எல்லாமே ஒன்னும் இன்னொன்னும் வித்தியாசத்தினுடைய விளைவுகள்னால இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நான் இருக்கிறேன், இப்படி இருக்கு, அவ அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அன்பனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எல்லாமே வித்தியாசம் இருக்கனால அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிறதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது சிறிய ஒரு எளிமையான ரிக்வஸ்ட். புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா நல்லது, புரியலனாலும் நல்லது. நன்றி, வணக்கம்.